அபார சாதனை அசாருதீன். இந்திய கிரிக்கெட்டில் அபார சாதனை புரிந்த அசகாய சூரன் வீரன் முகம்மது அசாருதீனின் 63வது பிறந்த நாள் 8/2/2025. அபார சாதனை அசாருதீன் 8/2/1963 பிறந்தார். சிக்ஸர் அடித்து சதத்தை பூர்த்தி செய்த இந்திய கிரிக்கெட் வீரர்களில் முகம்மது அசாருதீனும் ஒருவர். 99 டெஸ்டுகளில் 6216 ரன்கள் எடுத்த பெருமைக்குரியவர் அசாருதீன். 334 ஒருநாள் போட்டிகளில் 9378 ரன்களை குவித்தார். அசாருதீன் தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி 103 ஒருநாள் போட்டிகளிலும் 14 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட்டில் 9000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் அசாருதீன். கிரிக்கெட்டின் பிறப்பிடமான லார்ட்ஸ் மைதானத்தில் 26/7/1990 121 ரன்கள் குவித்தார். தலைமேல் தூக்கி வைத்து ஆடிய சச்சின் டெண்டுல்கர் லார்ட்ஸ் மைதானத்தில் சதம் அடிக்கவில்லை. முகம்மது அசாருதீன் 1992, 1996, 1999 3 உலகக்கோப்பை போட்டிகளில் கேப்டனாக இருந்தார். இவரின் தலைமையின் கீழ் இந்தியா 23 ஆட்டங்களில் விளையாடியது. 10 ஆட்டங்களில் வெற்றியும் 12 ஆட்டங்களில் தோல்வியும் 1 ஆட்டத்தில் டிராவும் பெற்றன. நயவஞ்சகர்கள் சதிகாரர்களின் சதியினால் தொடர்ந்து விளையாட 2000 தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து விளையாடியிருந்தால் உலக சாதனையை முறியடித்து முதலிடத்தில் இருப்பார். 2011 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் தோனி 18 பந்துகளை வீணாக்கி இந்தியா தோற்கச் செய்தார். இதே போட்டியில் கேப்டன் தோனி மோசமாக பந்து வீசும் லெக் ஸ்பின்னர் பியூஷ் சாவ்லாவிற்கு முன்னுரிமை கொடுத்தார். இதெல்லாம் சூதாட்டம் இல்லையா? ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அசுதோஷ் முகந்தா, கிருஷ்ணா மோகன் ரெட்டி ஆகிய அமர்வில் 8/11/2012 அசாருதீனின் ஆயுட்கால தடையை நீக்கியது. ஆதாரம் இல்லாமல் அசாருதீன் விளையாட தடை செய்த விசமிகள் வெட்கி தலை குனிந்தனர். 27/9/2019 நடந்த ஆந்திர மாநில ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு 173 வாக்குகள் பெற்று வென்றார். எதிர்த்து போட்டியிட்ட பிரகாஷ் சந்தா 73 வாக்குகள் பெற்று தோற்றார்.